அரசியல் தலைவர்களின் பயோபிக் படங்களை பார்க்க விரும்பினா இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. பிரதமர் நரேந்திர மோடியினுடைய வாழ்க்கை வரலாற்று படமா நரேந்திர மோடின்ற பெயர்ல ஒரு படம் வந்திருக்கு. விவேகம் படத்தினுடைய வில்லனும் பாலிவுட் நடிகருமான விவேக் ஓபராய் இந்த படத்துல மோடியா நடித்திருக்காரு. 2019 வெளிவந்த இந்த படம் பல மொழிகள்ல டப்பிங் செய்யப்பட்டும் வெளியாகி இருக்கு. சிறு வயதை அடிப்படையா வச்சோம். இதே போல மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கினுடைய வாழ்க்கையும் கூட திரைப்படமா உருவாகி இருக்கு. ஆக்சிடென்டல் பிரைம் மினிஸ்டர்ன்ற பேர்ல வெளிவந்த புத்தகத்தின் அடிப்படையில இந்த படம் வெளிவந்திருக்கு. மன்மோகன் சிங்கா அனுபம் கேர் இந்த படத்துல நடிச்சிருக்காரு. இந்த படம் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல இருந்த சவால்களையும் அவர் பிரதமரான சம்பவங்களையும் ஆழமா பேசுது. தமிழ்நாட்டு தலைவர்களை பொறுத்தவரை காமராஜர், பெரியார், ஜெயலலிதா உள்ளிட்டவங்களோட வாழ்க்கை வரலாறு படமா உருவாகி இருக்கு. காமராஜர் படம் பெருமளவு வரவேற்பு பெற்ற ஒரு படம். காமராஜருடைய சொந்த வாழ்க்கை, அரசியல் எழுச்சி, கிங் மேக்கர் பயணம்னு பல கட்டங்களை காட்டியிருக்கு இந்த படம். இதே போல மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா வாழ்க்கையையும் தலைவின்ற பெயர்ல படமாகவும் குயின் என்ற பெயர்ல சீரீஸாகவும் வெளிவந்திருக்கு. பெரியாருடைய வாழ்க்கை, கருத்து, அரசியலும் அடிப்படையா வச்சும் திரைப்படம் வெளிவந்திருக்கு. இதே போல ஆந்திர அரசியலை மையமா வச்சும் திரைப்படங்கள் வந்திருக்கு. ஆந்திராவில் மிக பிரபலமான அரசியல் தலைவரான ராஜசேகர ரெட்டியினுடைய வரலாறு இந்த படம் பேசுது. மம்முட்டி, சுஹாசினி உள்ளிட்ட பல பிரபலங்கள் நடிச்ச பெரிய ஹிட் படம் தான் இது. இந்த படத்தினுடைய 2ஆம் பாகம் யாத்ரா 2 அப்படின்ற பெயர்ல வெளிவந்திருக்கு. இது ஜெகன் மோகன் ரெட்டியினுடைய அரசியல பேசுது. இதுல ஜெகன் மோகன் ரெட்டியா ஜீவா நடிச்சிருந்தாரு. இதே போல ஆந்திராவினுடைய மிக பெரும் அரசியல் சக்தியான என்டிஆர் வாழ்க்கையும் என்டிஆர் அப்படின்ற பேர்லையும் வெளிவந்திருக்கு. இதுல என்டிஆரா அவருடைய பையன் பாலையா நடிச்சிருந்தது படத்துக்கு பலத்தை கொடுத்தது. இதுல உங்களுக்கு பிடிச்ச படம் அல்லது பார்க்க விரும்புற படம் எது அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி சினிமாவை விரும்பி பார்க்குற உங்களோட நண்பர்களுக்கும் இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க.